வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு மெயில் இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறது கிடையாது, உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இது நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. டெலீட் பண்ணுறது கிடையாது, ஒன்லி வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய மொபைல் ஃபோனில் ஜிமெயில் ஆப்பை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே அதாவது இடது பக்கம் கார்னரில் மேலே 3 டேஷ் போட்டு மெனு பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெனு பாரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஆப்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே வரும்போது செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து அதில் காமிப்பாங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற உங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட், அதாவது என்னென்ன ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில், அதாவது உங்கள் வலது பக்கம் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேனேஜ் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னெல்லாம் இமெயில் ஐடி உங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து எந்த இமெயில் ஐடியை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருக்க இமெயில் ஐடியை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து உங்களுடைய மெயில் ஐடி காமிப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ரிமூவ் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து இந்த ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறீங்கன்னா, அந்த ரிமூவ் அக்கௌண்ட் இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கீழே வந்து டேரெக்டாக நெக்ஸ்ட் ஒரு மெசேஜ், அதாவது நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துட்டு கீழே வந்து ரிமூவ் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மற்ற மாதிரிப்பட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும்தான் இப்போ எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் அதில் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு போயிடுச்சு. பேலன்ஸ் ஜிமெயில் அக்கௌண்ட் தான் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் அது பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது கிடையாது, ஒன்லி ரிமூவ் மட்டும்தான். அதாவது உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம், பட் அந்த அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் உங்களுக்காக புது புது வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கண்டு மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.